சார் வணக்கம். சார் நம்ம இதை விட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த குரூப் 4 ஆன சிலபஸ் வந்து புதிதாக மாற்றம் செஞ்சாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் எப்படி சார் படிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தமிழ் எப்படி பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நான் தமிழில் எப்படிலாம் நான் ஸ்கோர் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நான் சொல்லியாச்சு. தமிழ் எப்படி படிக்கணும், ஓகேங்களா? இந்த சிலபஸ்க்கு நீங்கள் எப்படி படிக்கணும், நான் எப்படி படித்ததுனால அவ்வளோ ஸ்கோர் என்னால் 96 என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்றதுக்கான ரீசனும் சொல்லியிருக்கேன். அதுக்கான வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும், ஜிஎஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நானும் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் எந்த மாதிரிலாம் படித்தா உங்களாலேயும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஜிஎஸ்லாம் நான் 58 பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் டோட்டலாக 172 கொஷின் சார். ஸோ ஜிஎஸ் எந்த மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து சேஃபாக ஒரு ஸ்கோர் போட முடியும், அரௌண்ட் 60க்கு மேலே போட முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி சார், இப்போ ஜிஎஸ்சில் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அதே தான், அப்படியே பேட்டர்ன் அப்படியே தான் இருக்குது. அந்த பெருசாக இருந்தது 9 யூனிட்டாக இருந்தது 6ஆக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதை ஒரு 3 யூனிட் எங்கே சார் போச்சுன்னா அதை கொஞ்சம் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் திணிச்சிட்டாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்ட்டு ஒரு யூனிட் இருக்கும், அதை கொண்டு வந்து எல்லா இதுலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அதுதான். இப்போ எல்லா இதுலேயும் காரணத்தில் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு யூனிட்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பக்கம். யூனிட் 8 and 9 இருந்ததை இங்கே கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சரிங்க சார், ஃபஸ்ட்டு இந்த அறிவியல் என்ன சார் பண்ணலாம்? ஓகேங்களா? அறிவியல்ன்றதை விட நான் சிலபஸே சொல்கிறது நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சார் ஃபஸ்ட்டு தமிழ் மேக்ஸ் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மேக்ஸ் தான். இது எல்லாருமே சொல்லக்கூடாது. எல்லா யூடியூபராக இருக்கட்டும், எவ்வளோ பேர் இன்ஸ்டியூட்டராக இருக்கட்டும், எல்லோரும் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ நானும் அதை தான் சொல்ல போகிறேன். தமிழ் மஸ்ட்டு சார், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஓகே, இது ரெண்டும் முடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அப்படின்னா அடுத்து ஜிஎஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிட்டி நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஆர்டிகல் 14 என்பது சட்டத்திலும் அனைவரும் சமம் தான், எல்லாருக்கும் ஒரே ஆர்டிகல் தான். ஓகேங்களா? அப்போ ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 23 அப்படின்றது யாருமே தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ண முடியாது. மேக்ஸுக்கு அடுத்தபடியாக எது ஸ்கோரிங் ஏரியா நமக்கு பாலிட்டி. ஏன்னா பாலிட்டி ஒரு ரூல் தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணி போடலாம். ஓகேங்களா? யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறது யார், ஓகேங்களா, கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறது யார். ஓகே, இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் ஒன்றே தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. புரியுதுங்களா? எப்படி மேக்ஸுக்கு வந்துட்டு 1+1 கூட 2ன்னு எல்லாருக்கும் வருமோ, அதே மாதிரி தான் பாலிட்டிக்கு இந்த கண்டென்ட்டுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரியும். ஓகேங்களா? மற்ற கொஷினாக கூட கொஞ்சம் கான்ட்ரவர்சி தெரியாதுன்னலாம். ஆனால் பாலிட்டி வந்து என்னது, நமக்கு ஸ்கோரிங் ஏரியா ஜிஎஸ்சில். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாலிட்டி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி படிச்சுன்னா குரூப் 1 வரைக்குமே நீங்கள் பாலிட்டி கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பாலிட்டி படிக்கணும். ஓகேங்களா? சரிங்க சார், பாலிட்டிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்திய தேசிய இயக்கம் படிக்கணும். ஏன் சார் அது பண்ணணும்? ஏன்னா நம்ம இந்திய தேசிய இயக்கம்ன்றது என்னது, நம்ம இந்தியா வந்து எப்படிலாம் சுதந்திரம் பெற்றாங்க, நம்ம காந்தி அவர்கள், நேரு அவர்கள்லாம் இவங்களாம் எவ்வளோ பங்களிப்பு செஞ்சாங்க இல்லைங்களா? இதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பாலிட்டி படிக்கும்போது இருக்கா சார், பாலிட்டி இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம முதலமைச்சர்லாம் எதன் அடிப்படையில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்போது இன்னும் ஆர்வம் அதிகமாக. அதனால தான் பாலிட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ காந்தி என்னென்ன பண்ணார், நேரு என்ன பண்ணார், அம்பேத்கர் என்ன பண்ணார் சுதந்திரத்தில். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் படிக்கணும் சார். ஓகேங்களா? அடுத்தது எக்கனாமிக்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எக்கனாமிக்ஸு 11th நியூ புக் தான், கண்டிப்பாக அங்கே தான் கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கிசான் கார்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த அட்டையை வச்சு எங்கே நீங்கள் கடன் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து எல்பிஜி பற்றி கேட்டிருந்தாங்க, புதிய பொருளாதார கொள்கையை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? எம்ஆர்டிபி ஆக்டை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது கூற்று காரணமாக கொடுத்து கேட்டிருந்தாங்க. எல்லாமே 11th புக்கு தான். ஓகேங்களா? அப்போ 11th நியூ புக் மஸ்ட்டு சார் நீங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, செகண்டு ஐஎன்எம், தேர்டு எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? 4th நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாகிரபி படிக்கலாம். ஓகேங்களா? 4th நீங்கள் ஜாகிரபி படிச்சுக்கலாம். ஸோ அந்த 5th வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த யூனிட்டை 5ஆவதாக நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 6ஆவது ஒரு யூனிட் எது சார், சயின்ஸ் வந்து கடைசியாக வைக்கலாம். ஓகேங்களா? ஏன் சார் சயின்ஸ் கடைசியாக வைக்கணும்னா, ஏன்னா சயின்ஸில் கேட்கக்கூடிய 5 கொஸ்டின் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா 15 வினாக்கள் அதுலேருந்து கேட்கப்படும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணாங்க, சயின்ஸ்லாம் 5 கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ சயின்ஸ் வந்து நீங்கள் கடைசியாக படிச்சுக்கலாம். சயின்ஸுக்கு முக்கியமான டாபிக் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் கவர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி இந்த 5ஆவதாக படிக்க வேண்டியதுன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு சொன்னாங்க இல்லையா சார். இதில் இந்த தொல்லியல் பற்றி, ஓகேங்களா, திருக்குறள் மதச்சார்பற்ற நூல் அப்படின்லாம் சொல்லிட்டு இது நான் தனியாக போய் ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணி அப்படிலாம் தேவையே கிடையாது. 6ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பில் புதிய புத்தகத்தில், பழைய புத்தகத்தில் சிறப்பு தமிழ் இருக்கிற திருக்குறளை படிச்சுன்னா நீங்களே ஒரு ஞானி ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? நீங்களே ஒரு மினி திருவள்ளுவராக ஆகிடுவீங்க. உண்மை அதுதான். ஆனால் விளக்கம் தெரிஞ்சு கரெக்டாக ப்ராப்பராக எல்லா குரலும் படிக்கும். 1000 முடிஞ்ச புதுக்குறளும் உங்களுக்கு படிக்க சொல்ல, ஸ்கூல் புக்கு இருக்கிற குரலை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து தான் கொஞ்சம் யூனிட் 8 and 9 கேட்க போகிறாங்க 8ல். புரியுதுங்களா? நீங்கள் அந்த குரல்லாம் படிச்சிட்டாவே நீங்கள் ஆப்ஷனை தெரியாத குரல் வந்தால் கூட நீங்கள் ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக இருக்கும். புரியுதுங்களா? நான் 1000 முடிஞ்ச குரலும் படிக்க சொல்ல, ஸ்கூல் புக்கில் இருக்கிற குரலை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு குரல் கொஷின்ஸை ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன்.
ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேளாண்மை தொடர்பான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயே கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த அடிப்படையில் படிங்க. சயின்ஸுக்கு அந்த 5 கொஸ்டின் இருந்தால் அந்த நோய்கள் அப்படின்ற டாப்பிக்கில் கம்பல்சரி எதிர்பார்ப்பாங்க. என்ன தடுப்பூசிலாம் போடுறாங்க, இந்த நோய்க்கு என்ன, அந்த நோய் பாக்டீரியா நோயா, வைரஸ் நோயா, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் பேஸ், அமிலம், காரம், சால்ட்டு, ஓகேங்களா, உப்பு, இதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஜுவாலஜியில் அந்த டிசீஸை பற்றியும், கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ், இது அமிலம், காரம், இதை மட்டும் பேஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கொஷின்ஸ் வந்தால் அட்டன் பண்ணிடலாம் அதுலேருந்து. ஓகேங்களா? ஏன்னா 5 கொஷினுக்காக நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் போட்டால் கொஞ்சம் பெட்டர் சார். ஓகேங்களா? நான் போடக்கூடாதுன்னு சொல்ல சார், எல்லாம் படிச்சுட்டே எனக்கு இடம் டைம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸ் படிக்கணும். ஏன்னா சயின்ஸ் படித்தா அந்த டாப்பர்னு சொல்ல ஒரு ரேங்க்குள்ளே போயிடலாம். இப்போ நான்லாம் சயின்ஸில் ஒரு 3-4 கொஷின் கரெக்டாக போட்டேன். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் கொஷின் ஈஸியாக தான் போட்டேன். அதுவும் மேட்ச்சில் போடவங்களுக்கு கேட்டாங்க, சிறுமூலை என்ன போகணும், பெருமூலை, அதெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ சயின்ஸ் கொஷின் கை கொடுத்தது. ஓகேங்களா? அதனால் சயின்ஸு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்கோரிங்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வரல அப்படின்னா நீங்கள் வேறு டாபிக் படிக்க ஆரம்பிச்சிருங்க. பொதுவாகவே நான் சொல்கிறேன் சார், என்னால் வந்துட்டு இந்த டாபிக் படிக்க முடியல சார், நான் என்ன பண்ணுறேன் சார், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இந்த ஆர்டர்லாம் எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு சார், இந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த பாலிட்டி என்ன பண்ணல வரவே மாட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னா பாலிட்டியில் 15 கொஷின் பார்க்க வரும். ஓகேங்களா? ஸோ 15 கொஷின்ஸ் அதுலேருந்து கேட்குறதுனால அதில் ஒரு 10 கொஷினாக நீங்கள் உங்களால் போட முடியும். வராதுன்னு எந்த டாப்பிக் கிடையாது, உங்களுக்கு அது கொஞ்சம் ஆர்ட்னஸாக தெரியுது, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு 10 கொஷின் மீது 5 கொஷின் போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எது அதிகமாக சார் எனக்கு தமிழ் நல்லா வரும், அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணணும் 90 தான் என்ன போட முடியும்னா அப்போ 95 நீங்கள் அழுத்தணும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? எந்த டாபிக் வரலையோ அதை விட்டுட்டு எந்த டாபிக் உங்களுக்கு நல்லா வருமோ அந்த டாப்பிக்கில் ஸ்கோர் பண்ணிடணும். புரியுதா? ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துல இது பண்ணிக்கணும், அன்பேலன்ஸ் பண்ணும்போது. புரியுதுங்களா? அப்படி பண்ணி நம்ம தான் அச்சீவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ எனக்கு மேக்ஸ் வரமாட்டேங்குது, மேக்ஸ் எதுவும் வராதெல்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகுது வரமாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேக்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிற மேக்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்னா சைக்காலஜி பேஸ்டு மேக்ஸ் கேட்குறாங்க. ஒரு மாம்பழ கணக்கில் ரொம்ப வந்து அதிர்ப்பு உள்ளானது இந்த 2024 குரூப் 4 நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய மாம்பழ கணக்கு வந்துட்டு ஒரு சினிமாவிலேருந்து அது இருக்குது. ஓகேங்களா? டோல்கேட்டில் ஒவ்வொரு டோல்கேட்டில் கொடுத்துட்டு போகிறாங்கன்ற போது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப அது இந்த டைம் 27 மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. வரலாறு ரீதியாகவே இந்த வாட்டி 27 மேக்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் 27 மேக்ஸ் இதான் முதல் முறை கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதனால் மேக்ஸ்க்கு அந்த அந்த அனலிட்டிக் ஓரியன்டான கொஷின்ஸை கொஞ்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாம்பழம் கணக்கு, ஓகேங்களா? அதுக்கு இந்த குளத்தில் வச்சு எதனா பூக்குது மலர், அதை வச்சு எதனா கொஷின் கேட்டாங்களோ அந்த மாதிரி வினாக்களை எங்கன்னா தேடி கொஞ்சம் பாருங்கள் ப்ராப்பராக. ஏன்னா இப்போ அந்த மாதிரி அதில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிஎன்பிசி எந்த மாதிரி பேட்டர்ன் போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஸ்பிரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிக்கணும் சார். அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை சார், இந்த புக்கில் இல்லை, அந்த புக்கில் இல்லை, இந்த பப்ளிஷன் அந்த பப்ளிஷன் இல்லை, நான் இதெல்லாம் படித்தாங்கன்னா எனக்கு வரலன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் ஓகே இந்த டாப்பிக்லாம் அவங்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாம்பழம் கணக்கு மாதிரி போகிறாங்க. ஏன்னா சைக்காலஜி பேஸ்டான கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை முக்கோணம் இருக்குதுலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ இது 2022 குரூப் 4ல். அப்போ சைக்காலஜி பேஸ்டான கொஷின்ஸ் கொஞ்சம் போகிறாங்க. கேட்டால் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிடுறாங்க, அவங்க முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் மேக்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்கள். மேக்ஸுங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எக்கனாமிக்ஸோ பாலிட்டியோ நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். புரியுதுங்களா? அதான் நான் திரும்பவும் சொல்கிறது, எனக்கு எந்த டாபிக் வரலன்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வரக்கூடிய டாப்பிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? எனக்கு பாலிட்டி நல்லா வரும் சார், அப்போனா 15க்கு 15 அடிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் வரல, இங்கே 5 கொஷின் என்னால் முடிஞ்சிச்சு, என்னால் வரல 20 தான் சார் போடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாலிட்டி 15க்கும் 15 பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? எனக்கு பாலிட்டி அறக்குறை மேக்ஸ் அறக்குறைனா ரிசல்ட் வாங்க முடியாது, கஷ்டம். புரியுதுங்களா? அது எதுனா ஒன்றுத்தை ஸ்ட்ராங் பண்ணிடணும். அதேமாதிரி மேக்ஸ் வராதுன்னா இல்லை, டெய்லியும் ஒரு 3 மணி நேரம் ஒரு 4 ஹவர்ஸ் மேக்ஸ் மட்டுமே பாருங்களேன், கண்டிப்பாக உங்களால் வர முடியும் சார். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ஷெடியூல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? காலையில் எழுதுறேன், இந்த ஒர்க் இவ்வளோ நேரம் பண்ணுறேன், இந்த ஷெடியூல் இதை பண்ணுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்டார்டிங் இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கு அப்டேட் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? ஷெடியூலை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். எங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன் சார், அதுக்கான டைம் ஷெடியூலை ஒதுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அங்கே டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியாது, காம்படிஷன் ஹெவி. புரியுதுங்களா? ஸோ அதனால் மஸ்ட்டு ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறது மஸ்ட்டு சார். ஓகேங்களா? காலையிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் தமிழ், அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் சார். அப்படி இல்லை நான் மார்னிங்கே மேக்ஸ் தான் சார் எனக்கு பிடிக்கும். ஓகே, வாட் எவர் உங்களுக்கு எந்த டைமிங்கில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மொபைல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே குறைச்சா பெட்டராக இருக்கும். அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஊருக்கா மாதிரி அப்பப்போ பார்த்துக்கணும், அப்பப்போ வச்சிடணும். ஓகேங்களா? சாதம் மாதிரி எப்பயுமே எடுத்துகிட்டே இருந்தால் வேலை நடக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூடியூப் போவீங்க, அப்புறம் ஷார்ட்ஸ் போவீங்க, அப்படி இன்ஸ்டா போவீங்க, அப்புறம் ஃபேஸ்புக் போவீங்க, சோசியல் மீடியா ஃபுல்லாக நம்மளை அப்படியே கவர்ந்து இழுத்துருவாங்க. அது மேலே நீங்கள் நெட் ஆன் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கு போவீங்க, அதுக்குள்ளே அப்படியே போய் அடிக்ட் ஆகிடுங்க. அதனால் மொபைல் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல, ஏன்னா இப்போ மது குடிக்கிறவங்கள குடிக்க வேணான்னு சொல்லி நம்ம திருத்தினா அவங்க திருத்தவே முடியாது.
அதுக்கு மது பிரியர்கள்னே பேர் அவங்களுக்கு. அது மாதிரி தான் இப்போ மொபைல் என்பது ஒரு அத்தியாவசியமாக ஆகிப்போச்சு. ஓகேங்களா, அதுக்கே நம்ம டெய்லியும் வச்சு இப்படி வச்சு தூக்கி தடவி அது அப்படியே ஒரு இல்லைன்னா என்ன ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். உண்மை அதுதான். அதனால் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ரியாலிட்டி பேசுகிறேன் சார், எதுவும் தவறாக நினச்சிக்க வேண்டாம், இதுங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் எப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படியே அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மேலே ஒரு வெறுப்பு இருந்து சரிப்போ நம்ம படிப்போம் அப்படின்ட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை சார் நான் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன்னா கமெண்டில் கேளுங்க, நான் முடிஞ்சால் பதில் சொல்கிறேன். நான் இப்படி தான் சார் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இப்போ குரூப் 4க்கு திருப்பணும் ப்ரிப்பேர் பண்ணல, குரூப் 2 குரூப் 2க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க சார். ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்சும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதேமாதிரி நம்ம தொடர்ந்து தமிழ் வகுப்புகள் போட்டு வரோம். ஓகேங்களா. இலக்கணம் தொடர்பாக தான் தமிழ் வகுப்புகள் போட்டு வரோம். ஸோ இந்த ஒருமைப்பன்மை நீக்கிறது, ஸோ நிறைய வீடியோஸ் போட்டு வந்திருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் யாருன்னா பார்க்குறதுனா தமிழ் கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. இந்த புதிய சிலபஸின் அடிப்படையில் நம்ம தமிழ் கிளாஸ் போட்டு வரோம். ஓகேங்களா. சரிங்க சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சார், நான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதுமா? ஓகேங்களா. இதை சொல்ல மறந்துட்டேன், அதனால் இது மட்டும் கேட்டுக்கோங்க சார். ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம கொஞ்சம் ஜிஎஸ் படித்தா கொஞ்சம் பெட்டர். அதேமாதிரி 6லேருந்து 12வது புக் வரைக்கும் கண்டிப்பாக ஜிஎஸ் படித்தாகணும். ஓகேங்களா. தமிழுக்கு என்ன போட்டோ அதே தான் ஜிஎஸும். ஜிஎஸ்னோட மார்க் சும்மா வருதா? கிடையாது. இல்லை 12th புக்லேருந்து கேட்டாங்க அந்த வஉசி லெசன், புரியுதுங்களா. 10 லட்சம் அவர் இது கொடுத்தாரு அப்படின்றது 12th புக் இந்த குரூப் 4 2024 கேட்டது, புரியுதுங்களா. ஸோ அதனால் 12th புக்கு நீங்கள் மஸ்ட்டு படிச்சிடணும். ஓகேங்களா. அதேமாதிரி இந்த உப்பு சத்தியாகிரகம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் யாருன்னு கேட்டாங்க, எஸ்ஏ தார்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2A மெயின்ஸில் அது கேட்டிருந்தாங்க. அது ஆப்ஷனே கான்ட்ரவர்சியாக கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஆப்ஷன் தவறு. ஆனால் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் யார் அந்த உப்பு சத்தியாகிரகம் போனால் எஸ்ஏ தார்சன் அப்படின்னு சொல்லுது. ஜேஏ தார்சன் அப்படின்றவர் தான் இருந்திருப்பார், எஸ்ஏ கிடையாது. ஸோ அது 12th புக்கு, புரியுதுங்களா. அதனால் 12ஆம் வகுப்பு நமக்கு இந்திய தேசிய இயக்கம் பாடங்களை படிச்சிருங்க. 12th ஹிஸ்ட்ரியும் 12th வரைக்கும் நீங்கள் படித்தது பெட்டர் சார். 10ஆம் வகுப்பு தரமேன்னு திரும்பன்னு சொல்லாதீங்க. 10ஆம் வகுப்பு தரம் தான் பேருக்கு, நம்மளுக்கு கொண்டு போய் எங்கேனாலும் கேட்பாங்க, புரியுதுங்களா. ஸோ அதை நம்மளை ஏமாத்துறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. 12ஆவதுலாம் போய் எடுத்துருக்காங்க. அதனால் 12th புக் வரைக்கும் படிச்சிருங்க. ஸோ அந்த லீடர்ஸ்க்கு தனியாக எக்ஸ்ட்ரா வேணால் பிடிஎஃப் நம்ம சேனல் லிங்க்கு இதில் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஸோ எல்லா லீடர்ஸுமே இருக்குது. லைக் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், நேரு, அம்பேத்கர், காந்தி, பெரியார், அண்ணா, ஓகேங்களா, வஉசி, செம்பகத்துரைராமன், ஓகேங்களா, இவங்க எல்லாருமே இருக்காங்க, வாஞ்சிநாதன். ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு பிடிஎஃப் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்பில் கண்டிப்பாக படிங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா லீடர்ஸ் நமக்கு தனியாக கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகைகள் கொஞ்சம் இருக்கும், அது வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன், படிங்க. ஓகேங்களா. பத்திரிகை இல்லாமல் ஒரு கொஷின்ஸே இருக்காது, கண்டிப்பாக கேட்குவாங்க. ஸோ அதெல்லாம் தேடி படிக்கணும் சார். ஓகேங்களா. செலக்டிவாக இதெல்லாம் படிங்க. அதுமாதிரி ரொம்ப இவர் சொல்லிட்டார் 12th வரைக்கும் எல்லாம் போட்டு வராதான்னு செலக்டிவாக எப்படிலாம் கொஷின் எடுப்பாங்க அப்படின்ற நோக்கத்தில் படிங்க. நீங்கள் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும், புரியுதுங்களா. ஸோ இதை இப்படி கேட்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டு பாருங்கள், அந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கூட. ஓகேங்களா. அதனால் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. எல்லோரும் நல்லா படிங்க சார், நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.